சென்னையில திமுகவை ஓட விட்டு அதிமுக கொடி நாட்ட பக்காவா பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக யாரை வேட்பாளரா நிறுத்துறது, உதயநிதி தொகுதி மாற வைக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ்ல அதிமுக இறங்கியிருக்காங்களாம். அதிமுகவோட கூட்டணி பலத்தாலையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியோட ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல் காரணமாகவும் திமுக தலைவர்களும் சென்னைக்கு வெளியில போட்டியிடலாம்னு பிளான் போடுறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவரோட அப்பா கருணாநிதி பாணியில திருவாரூர் தொகுதிக்கு போகலாம்னு சர்வே எடுக்க சொல்லியிருக்காங்க. கொளத்தூர் தொகுதி புரசைவாக்கம் பகுதியில இருந்து பிரிஞ்ச தொகுதி. அந்த கொளத்தூர்ல முதலா ஸ்டாலின் போட்டியிட்டப்போ ஸ்டாலின் கூட இருந்த டீம் எல்லாமே இப்போ அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. சேகர் பாபுவை மட்டும் நம்பினா ஜெயிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் அந்த முடிவுக்கு வந்தாராம். திமுக முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து புரசைவாக்கம் முன்னாள் எம்எல்ஏ VS பாபு போட்டியிட வாய்ப்புன்னு திமுகவில் பயத்தை கொடுத்திருக்காங்களாம். அதிமுகவில் சீனியர் லீடர்ஸ், முன்னாள் அமைச்சர்கள் டி ஜெயக்குமார், ப வளர்மதி, கோகுல இந்திரா போன்ற மக்கள் செல்வாக்குள்ள வேட்பாளர்களை எப்படி சமாளிக்க போறோம்னு திமுகவில் பிளான் மேல பிளான் போடுறாங்களா. டி நகர் தொகுதியில குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இழந்த டி நகர் சத்யா தொகுதியில இந்த முறை கண்டிப்பா தோல்விதான்னு திமுக முடிவே பண்ணிட்டாங்களா. அதனால வாக்காளர் பட்டியல்ல இருந்து அதிமுக வேட்பாளர்களை கொத்து கொத்தா நீக்கியிருக்காங்க. திமுகவில் உட்கட்சி மோதலும் உச்சத்துல இருக்குது. சென்னை மண்டலத்துக்கு பொறுப்பாக இருக்கும் அலைக்கற்றை புகழ் ராசாவுக்கும் வட சென்னை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு முட்டல் மோதல் பப்ளிக்கா நடந்திருக்கு. இது எல்லாத்துல இருந்தும் விடுபடுறது எப்படின்னு தெரியாம தவிக்கும் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு கெஞ்சிட்டு இருக்காராம். இன்னொரு பக்கம் அதிமுக சென்னை மாவட்ட செயலாளர்களா வட சென்னையில முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், முன்னாள் MP பாலகங்கா, முன்னாள் MLA புரசை VS பாபு, RS ராஜேஷ், தென் சென்னையில முன்னாள் வாரிய தலைவர் ஆதி ராஜாராம், முன்னாள் MLA வேளச்சேரி அசோக், டி நகர் சத்யா, விருகை VN ரவி, சோழிங்கநல்லூர் KP கந்தன் அப்படின்னு ஒரு பெரும் படையே அதிமுகவுக்காக களத்துல நிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் திண்ணை பிரச்சாரம், தினம்தோறும் மக்கள் சந்திப்பு, சென்னையில சுற்றி சுற்றி சுவர் விளம்பரம்னு அதிமுகவோட களப்பணி மக்கள் மத்தியில எடப்பாடியாருக்கான ஆதரவு அதிகரிச்சிருக்கு. போதாக்குறைக்கு சென்னையில மழை வெள்ள பாதிப்பு, தூய்மை பணியாளர்கள் போராட்டம்னு பொதுமக்களோட எதிர்ப்பும் அதிகரிச்சிருக்கு. சென்னையில அரசு ஊழியர்களும் தனியார் நிறுவன ஊழியர்களும் மக்கள் தொகையில அதிகமா இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாதது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்காங்க. கழிவுநீர், மழைநீர் வடிகால், சாலை வசதி சீர்கேடு, குடிநீர் தட்டுப்பாடு, சுகாதார வசதி பாதிப்பு, வேலையில்லாத பிரச்சனை, வேலைக்கேற்ற கூலி இல்லை, விலைவாசி உயர்வு, கொலை, திருட்டு, கஞ்சா, குடி, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மத்தியில சென்னை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம திமுகவே போட்டோஷூட் நடத்தி ஒப்பேத்திட்டு இருக்காங்க. கார் ரேஸ் நடத்த பண்ண செலவுல கொஞ்சமாவது அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி இருக்கலாம்னு ஒரு கருத்தும் சென்னை மக்கள் மத்தியில இருக்குது. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.